Hello friends, welcome back to our channel Chanti's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இங்க பாருங்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, வாழைக்காய் ஆட் பண்ணால் கூட காரக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கடாய் சூடாகிடுச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்புக்கு எப்படி செய்முறைன்னு பார்த்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகிறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டு மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போட்ட மசாலாலாம் அந்த காய்கறியில் நல்லா இறங்கணும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வெங்காயம் சேர்க்கும் போதே வந்துட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ காய் நல்லா வந்துட்டு வேகணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எலுமிச்சைப்பழ சைஸுக்கு புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது மூடி வச்சுருங்க. காய்கறி நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நல்லா மூடி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். 5 மினிட்ஸ் ஆச்சு மூடி. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வருது பாருங்கள். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடான சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. சாப்பாட்டுக்கு சுட சுட சாப்பாட்டில் போட்டு பசிச்சு சாப்பிடலாம். அப்பளம் வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.